சத்தியமங்கலத்தில் நிதி நிறுவனம் நடத்தி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த சிட்ஃபண்ட் உரிமையாளரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு நடைபெற்று வந்த DR கார்த்தி சிட்ஃபண்ட் என்ற நிறுவனம் பொதுமக்களிடம் 1 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு நடத்துவதாக விளம்பரம் செய்து வந்துள்ளனர். முன்வைப்பு தொகை கொடுத்தால் அதற்கு வட்டி கொடுப்பதாகவும் அந்த வட்டியை சீட்டில் முதலீடு செய்து கொள்ளலாம் எனவும் விளம்பரம் செய்தும் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், கோவை, மைசூர் ஆகிய இடங்களில் கிளை நிறுவனங்களையும் ஆரம்பித்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏலச்சீட்டு முடிந்து அவர்களுக்கு பணம் திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் அதனை கேட்டபோது மக்களை தாக்க முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நிதி நிறுவனத்திற்கு சென்று பணம் கேட்டு வந்த அவர்களுக்கு இன்று திருப்பிக் கொடுப்பதாக சிலருக்கு வாக்குறுதியும் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் இன்றும் அலுவலகம் பூட்டப்பட்டு கிடந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சத்தியமங்கலம் கோவை சாலையில் அலுவலகம் முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி நிறுவன அதிபர் கார்த்தியை கைது செய்து கட்டிய பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிட்டு போட்ட எல்லாருக்குமே, சிட்டு எடுத்த எல்லாருக்குமே யாருக்குமே பணப்பட்டுவாடா பண்றது கிடையாது. சிட்டு எடுத்தவங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்றது கிடையாது. ஆனா சிட்டு எடுக்காதவங்க கிட்ட போய் கலெக்ஷன் மட்டும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் சத்தியமங்கலத்தில் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சத்தியமங்கலம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சீட்டு நிறுவனம் நடத்தி 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருப்பதாக கூறப்படும் சம்பவம் சத்தியமங்கலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.